ஹாய் டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஹேர் ஆயில் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னோட ஹேர் ஆயில் ப்ரிப்ரேஷனை இன்னைக்கு வந்து நான் உங்கள் கூட ஃபுல் டீட்டெயில்டாக உங்கள் கூட வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறேன், எப்படி அதை ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றத இன்னைக்கு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுதான் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண என்னுடைய ஹேர் ஆயில். ஸோ இவ்வளோ தூரம் வரைக்கும் நான் ஹேர் ஆயில் வந்து இன்னுமே நிறைய பாட்டில் இருந்துச்சு. அது வரைக்கும் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இது யூஸ் பண்ணிவிட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு தான் உங்கள் கூட இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அதே மாதிரி ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. உண்மையாகவே எனக்கு நிறைய ஹேர் லாஸ் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹேர் லாஸ் எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆச்சு. ஸோ இது எல்லாமே எதுலன்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ஆயில் வந்து ப்ராப்பரான முறையில் நான் வந்து ருட்டீனாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தது தான். ஸோ ஹேர் ஆயிலிங் மெத்தட் கூட நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. இந்த ஹேர் ஆயிலில் நான் கிட்டத்தட்ட 25 கிட்ட ஹெர்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணி நான் வந்து நானாகவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த ஹேர் ஆயிலில் கிட்டத்தட்ட 25 கிட்ட ஹெர்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாங் வீடியோவில் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த ஹேர் ஆயிலை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் வந்து 1 லிட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஒரு 5 to 6 மந்த்ஸ் வரைக்கும் எண்ணெய் தேவைப்படும். அதனால் 1 லிட்டர் எடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சோன்னா நமக்கு தாராளமாக வரும்ன்றதுக்காக தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர் எடுத்திருக்கேன். அண்ட் கொஞ்சமாக வந்து விளக்கெண்ணையும் அந்த ஆயிலோட நான் மிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக ஒரு 100 ml கிட்ட விளக்கெண்ணெய் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ நான் ஆட் பண்ண போகிற இன்க்ரீடியன்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்னும் பார்த்துக்கலாம். கருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். ஸோ நம்மளுடைய ப்ரீமெச்சூர் கிரேயிங்கை ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் ரோஸ்மெரி லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் லாஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். நமக்கு வந்து நிறைய புது முடியை வந்து வளர வைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரை பன்னீர் ரோஸ் எடுத்திருக்கேன். இது நம்மளோட ஸ்கேல்பை நல்லா க்ளீனாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்போக அரிசி பார்த்தீங்கன்னா நமக்கு டேண்ட்ரஃப் வராமல் ப்ரிவென்ட் பண்ணும். அண்ட் வந்து அதிமதுரம் வந்து எடுத்திருக்கேன். அதிமதுரம் நமக்கு ஒரு நல்ல ஹேர் க்ரோத் கொடுக்கும். அண்ட் ட்ரை ஆம்லா எடுத்திருக்கேன். ஸோ நிறைய பேர் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா மகிழம்பூ நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும் நம்மளோட ஹேர் ஆயிலுக்கு. அண்ட் ஆவாரம் பூ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே சரிப்படுத்தி கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா வலம்பிரி. ஸோ இது வந்து கேரளா மருத்துவத்தில் சேர்ந்தது. இடம்பிரிக்காயும் வலம்பிரிக்காயும் ஒரே மாதிரி இருக்கும். இது வந்து நம்மளுடைய நியூ ஹேர்ஸ் எல்லாம் வந்து வளர செய்யும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜடாமன்சி. ஸோ ஜடாமன்சி வந்து ஒரு மரத்தினுடைய வேர் தான். பார்க்குறப்பவே தெரியும் இது எவ்வளோ நல்ல அடர்த்தியா நல்லா திக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட முடி எவ்வளோ மெலிசா இருந்தாலும் நல்லா திக்கா மாற்றி கொடுக்கும். ஸோ இந்த ஜடாமன்சி நம்ம யூஸ் பண்ணுறதுனால. இது பார்த்தீங்கன்னா வேம்பாலப்பட்டை மட்டுமே ஹேர் ஆயிலில் வந்து கோகோனட் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி நிறைய பேர் வந்து ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ நமக்கு நிறைய நியூ ஹேர்ஸ் எல்லாம் வளர செய்யும். ஹேர் லாஸ் எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா விலாமிச்சை வேர். இது வேர்னு சொல்றப்பவே தெரியும் இதோட வேர் எவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அதே மாதிரி நம்ம ஹேர்ல இருக்கக்கூடிய ரூட்ஸுமே வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். வெட்டி வேருமே அதே தான். நம்மளுடைய ரூட்ஸ்ல இருக்கக்கூடிய ஹேர்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். இப்போ ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ இதில் இன்னுமே வந்து ஒரு சில இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் இதில் என்னென்னலாம் ஆட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தெரியும். ஆயுர்வேதிக் ஹெர்ப்ஸ் எல்லாமே நான் வந்து என்னென்ன எடுத்திருக்கேன்னு சொல்லி காமிச்சேன். இதில் வந்து ஒரு சில ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸ்லாம் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, மருதாணி இலை, கரிசலாங்கண்ணி இலை, செம்பருத்தி இலை அண்ட் செம்பருத்தி பூ இதெல்லாமே எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இரும்பு கடாய் வச்சுக்கலாம். ஸோ இந்த டைம் வந்து நான் இரும்பு கடாயில் தான் வந்து ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ 1 லிட்டர் அளவில் எண்ணெய் எடுத்திருக்கேன் இல்லையா, அதை வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு மட்டும் கடாயில் வந்து ஊற்றிக்கலாம். ஸோ மீதி இருக்கிறத வந்து அப்படியே எடுத்து ஓரமாக வச்சிடலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் நம்ம இதை ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் மீதி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகணும். அதனால் ஸ்டவ் வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். ஆயில் வந்து கொஞ்சம் ஹீட் ஆன உடனே நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அண்ட் எல்லா ஹெர்ப்ஸுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் ரோஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மகிழம் பூவையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆவாரம் பூவையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இருக்கிற ஹெர்ப்ஸ் எல்லாத்தையுமே வந்து 1 by 1 இது கூடவே நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா ஹெர்ப்ஸுமே ஆட் பண்ணதுக்கப்புறம் இது கூட வெந்தயம், கருஞ்சீரகம், கார்போக அரிசி 4லேருந்து 5 லவங்கம் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்க ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸுமே வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ செம்பருத்தி பூ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே வந்து கரிசலாங்கண்ணி, கருவேப்பிலை, மருதாணி இலை எல்லாத்தையுமே நம்ம 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம்.
இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வெட்டி வேரும், மிளமிச்சி வேரையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு மீதி நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா ஆயில், ஸோ அதையுமே வந்து ஃபுல்லா ஊத்திக்கலாம். அண்ட் லாஸ்ட்டா கொஞ்சமா வந்து அந்த ஆயில வந்து நிறுத்திக்கலாம். ஸோ வந்து லாஸ்ட்ல நான் அந்த ஆயில் வந்து சேர்ப்பேன். ஸோ அதுக்காக கொஞ்சமா எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இது வரைக்கும் போட்டு நல்லா வந்து ஆயில் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அண்ட் சேர்த்துருக்க அந்த ஃப்ரெஷ் லீவ்ஸ் எல்லாமே வந்து நல்லா ட்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க விடலாம். இப்போ எடுத்திருக்க இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா வல்லார பொடி அண்ட் வந்து ரெட் சாண்டல்வுட் பவுடர். ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பவுடர் டைப்ல எடுத்துக்கிறேன். அண்ட் அவ்வளோதான், எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆயிலுடைய கலரும் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ நல்லா பாயில் ஆகட்டும். ஸ்லோலே வச்சிடணும், நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பாயில் பண்ண வைக்கணும். அப்போ தான் அதோட எசன்ஸ் எல்லாமே வந்து ஆயிலில் இறங்கும். நல்ல நமக்கு ஒரு நல்ல வாசனையும் நம்மளோட ஹேருக்கு வந்து நல்ல ஒரு க்ரோத்தையும் வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து கொடுக்கும். இப்போ எல்லாமே முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டாக வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு விளக்கெண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய ஆட் பண்ணலை. ஸோ நான் எடுத்திருக்க 1 லிட்டர் எண்ணெய்க்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் தான் வந்து விளக்கெண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி முடிச்சுட்டு மீதி இருக்க இந்த கோகனட் ஆயிலையும் வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது அப்படியே விட்டுறணும், மூடி போடக்கூடாது. அப்படியே ஓப்பன்லேயே வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு கலர் சேஞ்ச் நமக்கு வந்து இருக்கும். ஸோ பார்த்தாலே தெரியும். பிஃபோர் டே நைட் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன், எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, கலர் எப்படி இருக்குது, ஆயிலோடைய திக்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஆயிலை வந்து நம்ம ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்டான பாட்டில் ஒன்று கிடச்சிச்சு. ஸோ அதனால் வந்து இந்த ஆயிலை வந்து அதில் தான் ஊற்றி வைக்க போகிறேன். ஸோ நாம் எப்படியும் 1 லிட்டர் செஞ்சோம், அதில் வந்து 1/4 லிட்டர் ஆச்சு வந்து கம்மியாகும். ஸோ இப்போ நான் இந்த பாட்டில் கூடவே வந்து ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். அதுதான் வந்து வெந்தயம். ஸோ நம்மளோட டெய்லி ருட்டீனில் நம்ம இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறப்ப கருஞ்சீரகமும் வெந்தயம் நம்மளுடைய நியூ ஹேர்ஸை வந்து வளர செய்யும். அதே மாதிரி இயற்கையாகவே நமக்கு வந்து கருப்பாக முடி வளர்கிறதுக்கும் இந்த கருஞ்சீரகம் ஹெல்ப் பண்ணும். ஸோ வெட்டி வேர் வந்து நல்ல ஒரு மனமும் கொடுக்கும். அதே மாதிரி முடி நல்லா ஸ்ட்ராங்காக வளர வைக்கும். ஸோ அதுக்காக இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸுமே அந்த பாட்டிலில் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தான் வந்து இதை ஃபில்டர் பண்ண முடியும். ஸோ ஒரு பெரிய கிளாத் வந்து என்கிட்ட கிடைக்கல. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்து நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு உங்களால் வந்து ஸ்ட்ரென்த் கொடுத்து அந்த எண்ணெயை பிழிய முடியுமோ அந்த அளவுக்கு பிழிஞ்சிக்கலாம். ஸோ வடிகட்டணும் அப்படின்னா வந்து எண்ணெய் வந்து அந்த ஹெர்ப்ஸ்லேயே வந்து அப்படியே ஒட்டிக்கும். அந்த இருக்கிற இலைகளில், அப்புறம் வந்து அந்த பட்டை வேர் இது எல்லாத்துலேயுமே வந்து எண்ணெய் இருக்கும். ஸோ இந்த மாதிரி துணி போட்டு நம்ம பிழிஞ்சு வச்சோம்னா தான் எண்ணெய் வந்து நல்லா இறங்கும். ஸோ இப்போ இந்த புனல் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்டர் பண்ண ஆயிலை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக எவ்வளோ ஆயில் வந்திருக்குன்னு சொல்லிட்டும் காட்டுறேன். இந்த ஹேர் ஆயிலை பார்த்தாலே தெரியும், இதில் இருக்கக்கூடிய நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்மளோட ஹேர் க்ரோத்தை எவ்வளோ தூரத்துக்கு வேகமாக வளர வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹேர் க்ரோத் மட்டும் கிடையாது, நம்மளோட ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணி மெலிசா இருக்க முடிய கூட நல்லா திக்காக மாற்றி கொடுக்கக்கூடிய நிறைய இன்க்ரீடியன்ஸ் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஹேர் ஆயில் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த ஹேர் ஆயிலில் ஃபைனலாக வந்து கொஞ்சமாக வெட்டி வேறு, வெந்தயம், கருஞ்சீரகம் இதுதான் இன்டியூஸ் பண்ணி ரெகுலராக நான் இதை வந்து யூஸ் பண்ணிட்டு வரேன். சப்போஸ் உங்களால் இந்த ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னா கீழே கொடுக்குற நம்பருக்கு உங்களோட ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிராண்ட் நியூ ஹேர் ஆயிலுக்கு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.